வணக்கம். ஓஷோ உலகம். ஜெகதீஷ் சந்திர போஸ், இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்படாமல் இருந்தால் இப்போ கேள்விப்பட்டுக்குங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்ற ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சி நிபுணர், அறிவியல் கண்டுபிடிப்பாளர் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. இந்திய விஞ்ஞானி. அவர் நோபல் பரிசு, இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு நோபல் பரிசு வாங்கினது அவர் தான். ஃபஸ்ட்டு நோபல் பரிசு வாங்கி கொடுத்தவர் இந்தியாவிற்கு ஜெகதீஷ் சந்திர போஸ். எதுக்காக? அவர் செடி கொடி மரங்கள் தாவரங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்படின்ற இருக்கு இல்லையா, அதில் ஈடுபட்டு தாவரங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றனன்றது கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி சொன்னதுக்காக தான் அவருக்கு நோபல் விருது கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இருக்காங்கள்ல, இது எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்ற இந்திய விஞ்ஞானிக்கு நோபல் விருது வழங்கப்பட்டது. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்திய நோபல் பரிசை வாங்கியவர். எதுக்காக அப்படின்னா, தாவரங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றன, ஃபீலிங்ஸ் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தவர். அதுக்காக தான் அந்த நோபல் விருது கொடுக்கப்பட்டது. இதை இந்த விஷயத்தை பற்றி ஓஷோ தான் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஜெகதீஷ் சந்திர போஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவர் எப்படி கண்டுபிடிச்சி அவர் அந்த கண்டுபிடிச்சதை வெளியே சொல்லுவாங்கள்ல, நான் கண்டுபிடிச்சி இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அவர் கண்டுபிடிச்ச உண்மை என்ன அப்படின்னா, இப்போ காடுகளில் செடி கொடி மரங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. செடி கொடி மரங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா, இப்போ மரத்தை வெட்டக்கூடிய ஒரு மனிதன், கட்டர் அப்படின்றோம்ல, ஏன்னா கட் பண்ணுறவன் கட்டர். அந்த வெட்டி மரத்தை வெட்டக்கூடிய மனிதன் அப்படின்ற ஆள், அவன் அப்படியே சும்மா அந்த பக்கம் அப்படியே அந்த மரம் இருக்கக்கூடிய பகுதியில் நடந்து போகிறான்னு வச்சுங்க. நடந்து போகிறான், கையில் ஒரு கோடரி இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. கோடரி இருக்குது, ஆனால் கோடரியை வச்சு அவன் வெட்டலை. கோடரியை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா நடந்து போகிறான் அப்படிங்களேன். நடந்து போகும்போது அதை அந்த இப்போ இதுக்குன்னு இருக்கக்கூடிய நம்ம இதெல்லாம் ஹார்ட்டினுடைய பீட்டு அப்படிலாம் இது பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வச்சு அப்படியே கண்டுபிடிப்பாங்கல்ல, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படி எப்படி போகிறது, அப்படி மேலே கீழே இது பண்ணுறது. ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஜிக்ஸாக் அப்படின்ற பேட்டர்னில் நம்ம மருத்துவமனையெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அந்த கார்டியோகிராஃப் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அளவு மானி அப்படின்றாங்கல்ல, அளவு மானியை வச்சு பார்க்குறாங்க. ஒரு ஆள் நடந்து போகிறான், கையில் கோடரி இருக்குது, ஆனால் அவன் கோடரியை வச்சு அந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கல. ஆனால் அந்த காட்டுப்பகுதியில் சும்மா அந்த ஒத்தடி பாதையெல்லாம் நடந்து போனான், மரங்களையெல்லாம் கடந்து அப்படின்னு வச்சு அந்த அளவு மானின்னு இருக்க அந்த மீட்டரில் வச்சு மரத்து பக்கத்தில் வச்சு பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு தான் இருக்குது, நேரடியாக ஒரு கோடு, ஒன்றுமே இல்லை. அதான் மரம் சலனம் ஆகலை, மரம் டிஸ்டர்ப் ஆகலை, அப்படியே ஒரு கோடு மட்டும் இருக்குது மீட்டரில். இது ஒன்று. இப்போ அதே மரம் வெட்டக்கூடிய ஆள் இருக்கான்ல, அவனை ஒரு கோடரியை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து அந்த மரத்தை வெட்டணுன்ற நோக்கத்தில், நீ வாயா மரத்தை வெட்டணும், இந்த மரம் ஒரு 10 மரத்தை காலி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் அவன் மரத்தை வெட்டணுன்ற நோக்கத்தில் வெட்டுறதான் அவன் தொழில். மரத்தை வெட்டி அப்படியே துண்டாக்கி பலகைகள் பயன்படுத்துவதற்கு கொடுத்து, இல்லாட்டி அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தி, இல்லாட்டி தொழிற்சாலைகளில் அடுப்பு எரிக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் அந்த விறகாக்கி அப்படின்றதில் பல மேட்டர்கள் இருக்குல்ல. இப்படியெல்லாம் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு அப்படியே அந்த மரங்களை வைத்து எந்த அளவுக்கு பயனுள்ள விஷயங்களாக ஆக்குவது அப்படின்றல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. அது மரம் வெட்டக்கூடியவனுடைய தொழில் அது. அவன் கோடரியை எடுத்துக்கிட்டு மரத்தை வெட்டணும் அப்படின்னு நினச்சி அப்படி அப்படின்னா, இப்போ இந்த பேராமீட்டர் அப்படின்ற ஒரு அளவு மானி இருக்குல்ல, அதை அதில் டக்குன்னு இப்படி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹார்ட்டு பிரச்சனை ஆச்சுன்னா, இதயத்தில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஜிக்ஸாகாக போகும்ல, மேலும் கீழே வரும்ல, அந்த பேட்டர்ன் கோடு. அப்போ மரத்துக்கு தெரியுது, இவன் அவன் மனசுக்குள்ளே நம்மளை கட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான், வெட்டணுன்ற முடிவில் வர்றான், நம்மளை இப்போ கொலை செய்ய போகிறான், கழுத்தை அறுக்க போகிறான், உடம்பு கூறாக்க போகிறான் அப்படின்னு உடனே மரம் பயப்பட ஆரம்பிக்குது. மரத்துக்கு பயம், அச்சம், பய உணர்ச்சி, நடுக்கம். இதை உடனே ஜிக்ஸாக்கு. இது ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடிச்சது. மனிதனுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லையா, மனிதன் மட்டுமே அப்படியே சந்தோஷப்படுறதும், துக்கமாகிறதும், கவலைப்படுறதும், அப்படியே துயரமாகி போய் ஒரு மூலையில் போய் உட்கார்றதும், அப்படியே துயரக்கடலில் மூழ்குவதும், அப்படி மரங்களுக்கும் இருக்குது. மனிதனுக்கு இருக்கிற மாதிரியே தான் மரங்களுக்கும் உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குது. மரங்களுக்கும் மனிதர்களைப் போல, மனித பிறவிகளைப் போல உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கின்றன. எப்படிப்பட்ட உயர்ந்த கண்டுபிடிப்பு யோசிச்சு பாருங்கள். அது கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெகதீஷ் சந்திர போஸ் நோபல் பரிசு சும்மாவை கொடுத்தாங்க.
இப்படிப்பட்ட ஒரு இதை கண்டுபிடிச்சா பிறகு கொடுத்து தானே ஆகணும் அவருக்கு கொடுத்தாங்க. அவர் அப்படியே வந்து இதை கண்டுபிடிச்ச அந்த ஜிக்ஸாகாக இருக்கக்கூடிய மேட்டரை வந்து உலகத்துக்கு சொன்னார். அதை விட இன்னொரு ஆச்சரியமான ஒரு மேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த இன்னும் மறுபடி அந்த மரவெட்டியே கோடரி வச்சுருக்கிறான் கையில், மரத்தை கடந்து போனான். ஆனால் வெட்டணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. வெட்டணுன்ற எண்ணம் கிடையாது. மனசில் கொஞ்சம் கூட இந்த மரத்தை வெட்டணும், கிளைகளை வெட்டணும், துண்டு துண்டாக்கணும், மரத்தினுடைய பகுதிகளெல்லாம் நறுக்கணும், விறகாக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் ஒன்றுமே கிடையாது. சிம்ப்ளி ஹீ இஸ் வாக்கிங் எலாங் த ஃபாரஸ்ட் வித் த ஆக்ஸ் வித்தவுட் எனி மோட்டிவேஷன். மனசுக்குள்ள மோட்டிவேஷன்லாம் எதுவுமே கிடையாது. மரத்தை வெட்டணும் அப்படி இப்படின்றதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டு சும்மா நடந்து போனால் அந்த எண்ணம் கிடையாது. கோடரியே கையில் இருந்தால் கூட மரத்தை வெட்டணும் அப்படின்ற எண்ணம் அவன்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. 0.0001% கூட கிடையாது. சிம்ப்ளி ஹீ இஸ் வாக்கிங் அப்படி நடந்து போன அப்புறம் பார்த்தா மரத்துக்கிட்ட எந்த விதமான சலனமும் இல்லை. மறுபடியும் அப்படியே ஸ்ட்ரைட் கோடு, ஜிக்ஸாக்லாம் கிடையாது, ஒரே கோடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மரம் வந்து இப்போ நடுங்கலை, பயப்படலை, அச்சப்படலை, அந்த மரவெட்டியை பார்த்து நடுங்கலை. யோசித்து பாருங்கள். அப்போ வந்து அது மனித பிறவியா? அப்போ அந்த மரத்துக்கு வந்து உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அவனை வந்து மரவெட்டி நடந்து போகக்கூடிய மரவெட்டி கையில் வந்து கோடரியை வச்சு வெட்டணும்னு நினைக்கும்போது அந்த கார்டியோகிராமில் வந்து ஜிக்ஸாகாக வருது அலைகள், அந்த எண்ணங்கள் அப்படி ஜிக்ஸாகாக போகுது. அந்த எண்ணமே இல்லை அப்படின்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது. அப்படி யோசித்து பாருங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. அதே மாதிரி தான் நம்மளும், அது மரம் மாதிரி தான் நம்மளும். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு அயோக்கியர்கள், கெட்ட மனிதர்கள், மோசமான மனிதர்கள், நெகட்டிவ் பீப்புள் நம்மளை தாண்டி எப்படி நடந்து போனாங்க அப்படின்னா, மரம் எப்படி உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு, உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு மனசு நடுங்குச்சோ, அலை பாஞ்சிச்சோ, அதே மாதிரி தான் நம்ம மனசும். மரத்தை போல தான் நம்மளும். நம்ம அப்படியே நடுங்குவோம், பதைப்பு உண்டாகும், நம்ம அப்படியே ஒரு பரபரப்பு உண்டாகும், மனசுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு உண்டாகும், ஒரு குழப்பம் உண்டாகும். என்னையா அயோக்கிய பையன் வர்றானே, திருட்டு பையன் வர்றானே, முள்ள மாதிரி பையன் வர்றானே, பயங்கரமான ஃப்ராடாச்சவன், இவன் சீக்கிரம் போய் தொலைஞ்சானா நல்லாயிருக்கும், இந்த இடத்த விட்டு அவன் காலி போய் இப்படியே போகணும், நம்ம அவனை கண்டுக்கிறாம அந்த பக்கம் திரும்பிக்கிடுவோம், இது பண்ணி போட்டோம் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு நல்ல மனிதர் யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நமக்குள்ளே வந்து அப்படியே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், குதூகலம், உற்சாகம் எல்லாமே ஒன்று அப்படியே நம்ம கை குவிச்சு அவங்கள வணங்குவோம்ல. யோசித்து பாருங்கள். மரங்களை போன்றவர்கள் தான் நாமும் அப்படின்றது. அதனால் வந்து என்னென்னா, அந்த மரவெட்டியை போல் கோடரியை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வந்து அப்படின்றத விட, அந்த கெட்ட எண்ணம், வெட்டணுன்ற எண்ணம், உயிரை காலி பண்ணணுன்ற எண்ணம், துன்பப்படுத்தணுன்ற எண்ணம், இப்படியெல்லாம் இல்லாத நல்ல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி இருந்தானா அந்த மரங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதே போல் நாமும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும், சந்தோஷத்துடனும், உற்சாகத்துடனும் நிச்சயமாக வாழ்க்கையில் இருப்போம். அப்படி நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் நம்மை சுற்றி உருவாக வேண்டும் அப்படின்ற மாதிரி நாம் கடவுளிடம், இயற்கையிடம் வேண்டிக் கொள்வோம்.